சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் பழுதடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோடை வாசஸ்தலமான ஏற்காட்டுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மழை காரணமாக 8 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஏற்காட்டுக்கு செல்லும் மாற்றுப்பாதைகளான கொட்டச்சேடு குப்பனூர் சாலை மற்றும் டேனிஷ்பேட்டை சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. அவற்றை அகற்றும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி கனரக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் 30 இடங்களில் மின் கம்பங்கள் சாய்ந்துள்ளதால் மின் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஏற்காட்டிற்கு செல்லும் அனைத்து சாலைகளும் நாளை மாலைக்குள் சீரமைக்கப்பட்டுவிடும் என சேலம் மாவட்ட ஆட்சியர் சம்பத் கூறியுள்ளார். தற்காலிகமாக அயோத்தியா பட்டணம் சாலை வழியாக கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் இயக்கப்பட உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 13வது ஏர்பின் பெண்டில் அந்த இடத்தில் பாதிப்பு அதிக அளவு உள்ளதால் அந்த இடம் நாளைக்குள் சரி செய்யப்பட்டு பேருந்து வசதி செய்யப்படும். தற்போது போக்குவரத்து துறைக்கும் உத்தரவு வழங்கப்பட்டு மாற்று இடம் அயோத்தியா பட்டினம் வழியாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பேருந்து இயக்கப்படும்.